இப்போது காது கேட்கல அப்படின்னா, நமக்கு அது காது கேட்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மருந்துனால குணமாகும். சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணா நல்லாகும். சில பேருக்கு ஹியரிங் எய்டு போடணும். ஆனால் காது கேட்காதவங்களில் ஒரு 80% ஆஃப் தி பீப்புளுக்கு ஹியரிங் எய்டு தான் தீர்வாக இருக்கும். அதனால காது கேட்காதவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஹியரிங் எய்டு போட்டுடலாமா அப்படின்னா, அதுவும் ஒரு கொஷின் மார்க் தான். அதுக்கு தான் டெஸ்ட் பண்ணி ஹியரிங் எய்டை போட்டுக்கணுங்கிறது. எல்லாருக்குமே ஹியரிங் எய்டு வந்து யூஸ் இருக்காது. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சில பேருக்கு காதில் வந்து ஹியரிங் லாஸ் இருக்கும். ஆனால் புரிஞ்சிக்க கொள்ளக்கூடிய சக்தி, அதை நம்ம டிஸ்கிரிமினேஷன் எபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்கிரிமினேஷன் எபிலிட்டி வந்து குறைச்சலாகும். அவங்களுக்கு ஹியரிங் எய்டு போட்டாலும் சரியாக கேட்காது. எவ்வளோ நல்ல ஹை குவாலிட்டி, ஹை டெக்னாலஜி இருக்கிற ஹியரிங் எய்டு போட்டாலும் அவங்களுக்கு கேட்காது. அதனால் ஹியரிங் எய்ட் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி காதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து நம்ம ஹியரிங் எய்டை ஃபிக்ஸ் பண்ணணும். யூஸ்வலாக இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து காது கேட்கல அப்படின்னு சொன்னோடனே, சரி வெளியே இருந்து வாங்கி ஒரு ஹியரிங் எய்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறவங்களோ இல்லை இங்கேயே கூட வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களாம் கூட நல்லா ஹை குவாலிட்டி ஹியரிங் எய்ட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ தான் தெரியுது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஹியரிங் எய்ட் போடுறதுக்கு முன்னாடி காதை டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் ஹியரிங் எய்ட் போட்டுக்கணும்.